உங்களை அண்ணவர் இடத்திலே சென்று நாட்டியம் ஆடி அண்ணவர் உங்கள் ஆசைக்கு இணங்கினால் பாருங்கள். அப்படி உங்களுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் அண்ணவருக்கு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு கேடியாக சாபம் கொடுக்க வேண்டும். அண்ணவர்களது ஏற்கனவே யாரை இருந்தாலும் சரி, ஆமா, சிறிய பிள்ளை இருந்தாலும் சரி, சிறியவர்கள் வரையிலும் சிறியவர்கள் வந்து பெரியவர்கள் வரையிலும், ஆமா, பெண்கள் என்று கண்ணைக்கு தோற்றப்பட்டது உண்டா? ஆமா, அண்ணவர் அடையாளம் விட மாட்டான். அண்ணவர் பெண்கள் இருந்தால் சேரவர் விட மாட்டான். வித்தியாசம் உள்ளவன் அண்ணவர் இடத்துல நின்று, மாமா என் இடத்துல சேர வேண்டும், ஆமா, அதனால செல்ல வேண்டும், ஆமா, எங்கள் இடத்துல சேர்ந்தது உண்டான ஒண்ணு கிடையாது. எங்கள் இடத்துல இறங்கி வராமல் போனால் வேண்டிய சாபம் முடிக்க வேண்டும். எப்படி முடிக்க வேண்டும்? ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு கேடியாக சாபம். நீ ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத, அதாவது கேடியாக போக வேண்டும் என்று சாபம் கொடுக்க வேண்டும். அதுக்காக உங்களுடைய வார்த்தை பிடிக்கி உங்களுடைய வார்த்தையை சிறுவரை ஏற்றி கொண்டு நாம சிறுவர்கள் வணக்கம். இன்றைய தினத்திலே நம்முடைய சொல்லக்கூடிய ஆண்டவர் கட்டளைப்படி தேவரோட செல்ல வேண்டும். தேவரோட தலைக்கூடிய தேவகுமார் சொல்ல மகன் சொல்லக்கூடிய யார் அர்ச்சனமானாங்க, ஆமா, சோதிக்க வேண்டும். அது அவருடைய மனத்தை சோதிக்க வேண்டும். ஆமா, நம்முடைய இடத்துல ஆசைக்கு இடையில வளரணும், ஐயா இளைஞர் போடணும் அப்படின்னு சொல்லி, ஆமா,